காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆதிசக்தி ஆசிரமம் நடத்தும் முக்கியமான போட்டிதான் இந்த சிறப்பு பிரிவு போட்டி. இது சீடர்களின் ஆற்றலை தெரிந்து கொள்ள நடக்கும் போட்டியாகும். இந்த போட்டியின் விதிமுறைகள் மிகவும் பழமையானது மற்றும் கண்டிப்பானது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் ஏழிசை திவாகரனை கொடூரமாக தாக்கிக் கொண்டிருந்த போது கூட திவாகரன் அவனது தோல்வியை ஒப்புக்கொள்ளாத வரை அங்கிருந்த நடுவர் எந்த ஒரு குறுக்கீடும் செய்யவில்லை. அதே போலத்தான் வித்தூன் அவனது மலைத்தாமரை விரல் சக்தியை வைத்து அந்த அரங்கத்தையே அழித்த போதும் அங்கிருந்த நடுவர் எந்த ஒரு குறுக்கீடும் செய்யாமல் இருந்தார். பூமி தர ஆயுதத்தை கொண்டு வீராவை வித்தூன் துரத்தும் போதும் அனைவரும் போட்டியின் முடிவை மட்டுமே எதிர்பார்த்து அமைதியாக இருந்ததும் அதனால்தான். ஆனால் இந்த விஷயத்தில் தலைமை ஆசிரியர் சிவஞானமும் தலையிடாமல் இருந்ததுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. அத்துடன் அவர் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஆசிரியர் பலராமனுக்கு கூட தெரியும். துணைவேந்தரின் கருத்துப்படி வீரா தலை சிறந்த வீரனாவான். அவனை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணம். வீராவை நோக்கித்தான் அவரது முழு கவனத்தையும் வைத்திருந்தார். அத்துடன் அவனது இந்த திறமையால் துணைவேந்தர் சிவஞானம் அவன் மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்தார். துணைவேந்தரிடமிருந்து இதுபோல கவனத்தை ஈர்ப்பது மிகவும் அரிதான விஷயமாகும். ஏனென்றால் அவர் ஆசிரமத்தின் பிரச்சனைகளில் பெரும்பாலும் தலையிட மாட்டார். இந்த சமயத்தில் வித்தூன் அவனது பண்டைய கால வாளை வைத்து வீராவை துரத்திக் கொண்டு செல்வதை ஆசிரியர் பலராமன் பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆசிரியர் பலராமன், துணைவேந்தரே, நீங்க வீராவை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டார். அதை கேட்ட தலைமை ஆசிரியர் வீராவை உன்னிப்பாக பார்த்தார். பின் அவரது புருவத்தை சுருக்கிக் கொண்டு, இல்ல, வீராவை வித்தூன் கோபமா துரத்திட்டு போயிட்டு இருக்கான். ஆனா வீரா முகத்தை பாருங்க, அதுல ஏதாவது பயம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீராவோட மனசுல நிச்சயம் ஏதோ ஒரு திட்டம் இருக்கு என்று பதில் அளித்தார். ஆசிரியர் பலராமனும் வீராவை திரும்பி பார்த்தார். வீராவின் முகம் எந்த பதற்றமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அத்துடன் ஏதோ விசித்திரமான வாளடி நுட்பத்தை பயன்படுத்தி வித்தூனின் தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் துணைவேந்தர் சிவஞானம் சொன்னது போல வீரா முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் இல்லை. வீராவின் குணம் மிகவும் நிலையானதுதான். ஆனால் அதற்காக வித்தூனின் வாளை பார்த்து வீராவுக்கு பயமில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நேரம் செல்ல செல்ல வீராவை வித்தூன் நெருங்கிக் கொண்டிருந்தார். இருவருக்குமான நெருக்கம் குறையும் போது வித்தூன் வேகமாக வந்து தரையில் இறங்கினார். உடனே அவனது கையில் இருக்கும் பண்டைய வாளை சுழற்றினார். இந்த முறை அவனது தாக்குதல் வீராவின் உடலில் முக்கிய பாகங்களுக்கு இல்லை, அதற்கு மாறாக வீராவின் கைக்கு குறிவைத்து தாக்கினார். தன்னை நோக்கி ஏதோ ஒரு தாக்குதல் வருவதை உணர்ந்த வீரா அந்த தாக்குதலிலிருந்து தப்பித்து விழுந்தார். அந்த சிறு நகர்வார் வித்தூனின் தாக்குதலிலிருந்து வீராவின் தோள்பட்டை தப்பித்தது. வித்தூன் ஏமாற்றத்துடன் கத்தினார். அதைக் கண்ட வீராவின் முகத்தில் ஒரு தந்திரமான சிரிப்பு வந்தது. உடனே வீரா சட்டென்று திரும்பி வித்தூனுக்கு முன்னால் வந்தார். வீரா செய்வதை பார்த்த வித்தூன் திடுக்கிட்டு போனான். வீரா திடீரென்று தனக்கு முன்னால் வருவான் என்று வித்தூன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. வீரா, உன் மரணத்தை தேடி நீயே வந்திருக்க போல உன்ன என்று மிரட்டிய வித்தூன் அடுத்த நிமிடம் அவனது வாளை சுழற்றி வீராவை தாக்கினார். இந்த முறை அந்த தாக்குதலிலிருந்து வீரா தப்பிக்கவில்லை. அதற்கு மாறாக அந்த வாளை தனது கையால் பிடிக்கச் சென்றான். அதை பார்த்த கூட்டத்தில் இருந்த சீடன் ஒருவன், ஐயோ போச்சு, வித்தூனுடைய வாளை வீரா கையால பிடிக்க போறானா? இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்றான். அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு சீடன், எனக்கு என்னமோ வித்தூன் வாளை கையால பிடிச்சா என்ன நடக்கும்னு தெரியாமதான் இதெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீரா தொடர்ந்து சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் என்றான். அங்கிருந்த பலரும் தலையில் கையை வைத்து அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வீராவை விட வித்தூன் மிகவும் பலம் வாய்ந்த வீரன். அது மட்டுமின்றி வித்தூனின் கையில் இருக்கும் வாள் ஒரு பண்டைய பூமி நிலை ஆயுதமாகும். அதனால் அந்த வாள் பட்டவுடன்
வீராவின் கை துண்டாக போகப் போகிறது என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். வீராவின் செயலை பார்த்த வித்தூனின் முகத்தில் சிரிப்பு வந்தது. ஆனால் வீராவும் ஒரு வாளை கையில் பிடிக்க நினைக்கும் அளவுக்கு முட்டாள் இல்லை. உடனே வீரா கையை மடக்கி முஷ்டியை வைத்து அந்த வாளின் பின்பக்கம் ஓங்கி குத்தினார். அந்த குத்து விழுந்தது. வித்தூனின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து போனது. வீரா அக்னிக்கல்லின் சக்தியை பயன்படுத்தி இருந்தார். இதனால் வீராவின் குத்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது. மேலும் அக்னிக்கல்லின் சக்தி அந்த வாளுக்கு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. வித்தூனும் தனது வாளில் அதிர்வை உணர்ந்தான். அந்த அதிர்வால் அவனது கையில் இருந்த வாள் தவறி விழுகச் சென்றது. அந்த வாளிலிருந்த அதிர்வு வித்தூனின் உடம்பையும் அதிர வைத்தது. அவனது ஆன்மீக சக்தி மற்றும் ரத்தமெல்லாம் கலங்கியது. அவன் உடல் அனுபவித்த அதிர்ச்சி வெளிப்படையாக தெரிந்தது. இதை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் திகைத்துப் போனார்கள். பொற்கதிர் குழுவின் ஆசிரியர் மற்றும் அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் வித்தூனின் தாக்குதலிலிருந்து மட்டும் வீரா தப்பிக்கவில்லை, அத்துடன் சேர்த்து ஒரு வலிமையான எதிர்த்தாக்குதலும் செய்ததைக் கண்டு ஆனந்தம் அடைந்தனர். அந்த குத்தின் சக்தியா வித்தூனின் கையிலிருந்த வாளே தவறி விழுகச் சென்றது. அதை பார்த்த ஆசிரியர் பலராமனே கூட ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போனார். ஆனால் அங்கிருந்த துணைவேந்தர் சிவஞானம் சிறு புன்னகையுடன் ஆசிரியர் பலராமனிடம், நான் தான் சொன்னல்ல, இந்த பையன் கிட்ட சூழ்நிலையை மாத்தக்கூடிய ஏதோ ஒரு திட்டம் இருக்கும்னு என்றார். அந்த ஒரு குத்தோடு வீரா நிறுத்தவில்லை. தொடர்ந்து வித்தூனை குத்திக் கொண்டே முன்னேறினார். தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தனது கோபம் மொத்தத்தையும் காட்டி வித்தூனை வீழ்த்த திட்டமிட்டான் வீரா. வீராவை விட வித்தூன் மிகவும் வேகமாக இருந்தாலும் வீரா தொடர்ந்து தாக்கும் போது அவனால் எதுவும் செய்ய முடியாமல் பின்னால் சென்று கொண்டே இருந்தான். வித்தூனும் வீராவை தாக்க வேண்டும் என்றுதான் எண்ணினான். ஆனால் வீரா அவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததால் வித்தூனால் அவனது வாளை கூட பயன்படுத்த முடியவில்லை. வீராவின் ஒவ்வொரு குத்திலும் வித்தூனின் உடம்பில் விசித்திரமான அதிர்வுகள் ஏற்பட்டது. அதை சமாளிக்க அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் வித்தூனால் அவனது தாமரை சக்தியை கூட பயன்படுத்த முடியவில்லை. பூம் 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 என்று சத்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இந்த சமயத்தில் சில குத்துகள் வித்தூனின் உடம்பிலும் விழுந்தது. அதை அவன் தனது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி சமாளித்துக் கொண்டிருந்தான். இப்போதும் அவனது ஆன்மீக சக்தி மட்டும் வலிமையாக இல்லாமல் இருந்திருந்தான். வித்தூனின் உடம்பில் மிகவும் கொடூரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் வீராவின் தாக்குதலையும் அவனது சக்தியையோ வித்தூனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வீராவின் தொடர்ச்சியான 2-3 குத்துக்கு பின்பு தனது உடம்பில் இருந்த ரத்தம் தனது கட்டுப்பாட்டை இழந்தது போல வித்தூன் உணர்ந்தான். அடுத்த நிமிடம் வித்தூன் வாயிலிருந்து ரத்தம் வந்தது. பூ என்று மிகப்பெரிய சத்தத்துடன் வீரா வித்தூனை ஓங்கி குத்தினான். வீராவின் இந்த குத்து மிகவும் வலிமையாக விழுந்தது. அதில் வித்தூன் 2-3 அடி பின்னால் சென்றான். இருந்தும் சுதாரித்த வித்தூன் அவனது வாளை எடுத்து சுழற்றினான். அதனால் அந்த வாளிலிருந்து தப்பிக்க வீராவும் 2 அடி பின்னால் சென்றான். உடனே வித்தூன் சற்றும் தாமதிக்காமல் அவனது கையை அசைத்தான். இருவருக்கும் இடையில் தாமரை வந்தது. அதனால் வித்தூனுக்கு சற்று மூச்சுவிட நேரம் கிடைத்தது. ஆனால் வீரா அந்த வாய்ப்பை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அடுத்த கணம் வீராவின் கையில் ஊதா நிற சக்தி வந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் வித்தூனுக்கு முன்னால் சென்ற வீரா அவனது ஊதா நிற சக்தியை தாமரையுடன் மோதினார். வீராவின் சக்தி தாமரைக்கு அருகில் வந்ததும் அதில் நட்சத்திர ஒளி பிரகாசமாக மின்னியது. அந்த விசித்திரமான வெளிச்சத்தை பார்த்த வித்தூன் எதையும் புரிந்து கொள்வதற்குள் அந்த நட்சத்திரங்கள் மிகப்பெரிய சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அதே நேரம் அந்த நட்சத்திரத்திலிருந்து வந்த சக்தி தாமரையை சுற்றி வளைத்தது. அதிலிருந்து மிகவும் பிரகாசமான வெளிச்சம் வந்தது. அதை பார்த்து வித்தூன் கண்களை மூடிக்கொண்டார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட வீரா உடனே பறந்து சென்று
வித்தூனை ஒரு சக்தி வாய்ந்த முஷ்டியால் குத்தினார். அதில் வித்தூன் 2-3 அடி பின்னால் சென்றார். மேலும் வீராவின் 2-3 தாக்குதலிலிருந்து தப்பித்ததும் வித்தூனின் கோபமும் எல்லை மீறியது. உன்னோட உடல் பலத்தை பார்த்து நான் பயப்படுவன் நினைக்கிறியா வீரா என்று கத்தினான் வித்தூன். அத்துடன் வேகமாக முன்னேறி வீராவின் மீது சக்தி வாய்ந்த தாக்குதலை செய்தார். ஆனால் அந்த தாக்குதல் வீராவை தாக்குவதற்கு முன்பே வீராவின் தாக்குதல் வித்தூனின் மீது பாய்ந்தது. பூம் பூம். ஆனால் இந்த தாக்குதலோடு வீரா நிற்கவில்லை. அவன் மீண்டும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினான். வீரா இந்த கணத்தில் அவனது பாம்பு செதில்களின் சக்தியை பயன்படுத்த ஆரம்பித்திருந்தான். இதனால் வீராவின் வலிமை உச்சத்தை எட்டி இருந்தது. வீராவின் தொடர் தாக்குதல் வித்தூனின் பாதுகாப்பு சக்தியை பலவீனமடைய செய்தது. மேலும் வீராவின் தாக்குதல் அனைத்தும் வித்தூனின் உள் உறுப்புகளை சேதப்படுத்த ஆரம்பித்தது. அந்த வலியை வித்தூனால் தாங்க முடியவில்லை. சில நொடிகளில் 10க்கும் மேற்பட்ட தாக்குதலை வித்தூன் வாங்கினார். இருவரும் போட்ட சண்டையில் வித்தூன் அரங்கத்தின் பாதுகாப்பு கவசத்தில் மோதி நின்றார். அத்துடன் வீராவின் தொடர் தாக்குதலை தாங்க முடியாமல் இரத்த வாந்தி எடுத்தார். இதை பார்த்த அங்கிருந்த பல சீடர்கள் வாயடைத்து போனார்கள். அங்கிருந்த யாரும் இந்த போட்டி வீராவின் பக்கம் மாறும் என்று நினைத்துக் கூட பார்க்கவில்லை. வீரா மாயக்கடல் மீன் ஏரியில் பயிற்சி எடுத்த போது கற்றுக்கொண்ட அதிர்வு முஷ்டி நுட்பத்தை பயன்படுத்திதான் தாக்கிக் கொண்டிருந்தார். அதனால்தான் வீராவால் வித்தூனின் பாதுகாப்பு சக்தியை எளிதாக உடைக்க முடிந்தது. தொடர் தாக்குதலை சந்தித்த வித்தூன் ஒரு கட்டத்திற்கு மேல் நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடினார். அத்துடன் வீராவுடன் சண்டை போட வலிமை இல்லாமல் அப்படியே பாதுகாப்பு கவசத்தில் சாய்ந்து தரையில் அமர்ந்தார். அந்த மயக்க நிலையிலும் வித்தூன், என்கிட்ட மலை தாமரை கவசம் இருக்கு, ஆனா அதை பயன்படுத்துற அளவுக்கு நீ எனக்கு சரிசமமான வீரன் அல்ல வீரா என்று நக்கலான சிரிப்புடன் கூறினான். அப்படியா, சரி எந்திரி, நீ அந்த சக்தியை பயன்படுத்த நான் உன்னை அனுமதிக்கிறேன். அந்த சக்தியையும் பார்த்துடலாமே என்றான் வீரா. அடுத்த நிமிடம் வித்தூன் வாயிலிருந்து ரத்தத்தை வாந்தி எடுத்தான். வீராவின் தொடர் தாக்குதலில் வித்தூனின் உள்ளுறுப்புகள் எல்லாம் மிகவும் மோசமாக சேதமடைந்திருந்தது. இதனால் அடுத்தடுத்து வரும் போட்டிகளில் தன்னால் சண்டை போட முடியாத நிலை உருவாகி விடுமோ என்று வித்தூன் பயந்தான். இருந்தும் எழ முயன்றான். அவனால் இப்போது எழக்கூட முடியவில்லை. இந்த நிலையில் அவன் எப்படி மலைத்தாமரை கவசத்தை பயன்படுத்த முடியும்? இந்த போட்டி நடப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பு வீரா வித்தூனை முதலில் சந்திக்கும் போது வித்தூனை சமாளிக்க முடியாமல் வீரா தடுமாறினார். ஆனால் இன்று சிறப்பு பிரிவு போட்டியில் வித்தூனை தனது முஷ்டி சக்தியால் நிலைக்குலைய வைத்து விட்டான் வீரா. ஒழுங்கா உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ. உன்னை ஜெயிக்க அன்னைக்கு 3 வருஷம் நேரம் கேட்டேன். ஆனா 6 மாசத்துல உன்னை தோக்கடிச்சிட்டேன். இப்ப நீ எனக்கு சரிசமமான எதிராளியே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி சக்தியை வச்சு என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறியா என்ற வீரா. ஆமா, நானும் என்னோட எல்லா சக்தியையும் பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறியா என்று வரட்டு சிரிப்புடன் கேட்டான். அதை கேட்டதும் வித்தூன் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அத்துடன் வீரா சொன்னது உண்மைதான். ஒருவேளை அவன் இந்த இக்கட்டான நிலையில் அவனது வாயு வேக கத்தியை பயன்படுத்தி இருந்தார், வித்தூன் இறந்தே போயிருப்பார். மேலும் வீரா அவனது மனரீதியான சக்தியையும் ஆரம்பம் முதலே பயன்படுத்தவில்லை. இதை யோசித்த வித்தூனுக்கு கூட்டத்தில் இருந்தவர்கள் பேசுவது கேட்டது. அவர்கள் அனைவரும் வித்தூன் ஒரு ஆன்மீக உலக வீரனாக இருந்தும் முதல் கட்ட ருத்ர மகாவீரனாக இருக்கும் வீராவை வீழ்த்த முடியவில்லை என்று கிண்டலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். வித்தூன் மிகவும் அவமானமாக உணர்ந்தான். அத்துடன் அவனது நம்பிக்கையும் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தது. வித்தூனின் கண்களை வைத்தே அவனது நிலையை புரிந்து கொண்டான் வீரா. வித்தூன் மிகவும் திமிர் பிடித்த வீரன். அதனால்தான் அவனால் சட்டென்று அவனது தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இதை புரிந்து கொண்ட வீரா மர்மமாக சிரித்தான். வித்தூன் தனது தோல்வியை ஒப்புக்கொள்வானா? வீரா அடுத்து என்ன செய்ய போகிறான்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து Uploaded by Dino on service.
வீரா மற்றும் வித்தூனுக்கு இடையிலான சண்டை மிகவும் விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. வீராவின் தொடர்ச்சியான குத்துக்களால் வித்தூன் மிகவும் காயமடைந்தது மட்டுமின்றி அவனால் எழுந்து நிற்கக்கூட முடியாத நிலை உருவானது. இந்த காட்சியை அரங்கத்திற்கு வெளியே இருந்து பார்த்த ஆசிரியர் குமரப்பனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவரது நெற்றியில் தெரிந்த சுருக்கத்தை வைத்து அவர் நினைத்ததற்கு மாறான ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். வித்தூன் தான் அவரது தலைமை சீடர். அவனை நினைத்து அவர் மிகவும் பெருமை கொள்வார். அதனால் வீராவிடம் வித்தூன் தோல்வி அடைவான் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அத்துடன் வித்தூனின் ஆன்மீக சக்தியும் அவனது கட்டுப்பாட்டை இழந்திருப்பதை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தார் ஆசிரியர் குமரப்பன். மறுபக்கம் வீரா அந்த வெள்ளை நிறமான தாமரையை நோக்கி நடந்து சென்றான். இப்போது வித்தூன் இருக்கும் நிலையில் வீராவை எதிர்க்கவோ அல்லது அந்த வெள்ளை தாமரையை காப்பாற்றவோ அவன் நினைக்கவில்லை. வித்தூனின் ஆன்மீக சக்தி அதை கட்டுப்படுத்தாததால் அந்த வெள்ளை தாமரை மெல்ல மெல்ல அழித்துக் கொண்டிருந்தது. வீரா அந்த வெள்ளை தாமரைக்கு அருகில் சென்றதும் அவன் அந்த தாமரையின் மீது ஏறி நின்று வித்தூனை பார்த்தான். நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறேன். உனக்கு என் கூட சண்டை போடணும்னு தோணுச்சுன்னா 3 வருஷம் கழிச்சு திரும்பி வா. எப்படியோ நீ என்கிட்ட தோத்து போகணும்னு விதி எழுதிருக்கு போல. இல்ல நீ என் கூட சண்டை போட விரும்பலன்னு நினைச்சா பூமிக்கு பாரமா இருக்காம தயவு செஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடு. இது பாரு, நீ திறமையானவன் தான், ஆனா மனசளவுல ரொம்ப பலவீனமானவனா இருக்க. உன் போர் வீர இதயம் கூட பலவீனமா தான் இருக்கு. இன்னைக்கு உனக்கு தோல்வி கிடைச்சிருக்கு, ஆனா இந்த சின்ன தோல்வியை கூட ஏத்துக்க உன் மனசு தயங்குது. ஒருவேளை உன் தோல்வியை நீ ஏத்துக்க ஆரம்பிக்கலனா வாழ்க்கையில நீ முன்னேறி போகவே முடியாது என்றான். வீரா தொடர்ந்து பேசினா. இந்த உலகம் ரொம்ப பெருசு வித்தூன். இதுல வடக்கு திசை ஒரு சின்ன பகுதி தான். இங்க விட மத்திய திசையில இருக்கிறவங்க தலை சிறந்த வீரர்கள்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சக்திக்கு முன்னாடி என்னாலேயே தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால உன் நிலையை நீயே புரிஞ்சுக்கிட்டு உன்னோட திமிரெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா பயிற்சி பண்ண ஆரம்பி. அப்பதான் உன்னால என்ன மாதிரி வலிமையா மாற முடியும். இல்லனா நீ இப்ப இருக்கிற நிலையை விட ரொம்ப மோசமான நிலையை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை என்றான். வீராவின் வார்த்தைகள் வித்தூனின் இதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போல பதிவானது. வீராவின் பேச்சை கேட்ட ஆசிரியர் குமரப்பன் கோபத்துடன், வீரா, நீ வித்தூனை ஜெயிச்சிட்ட. இதுக்கப்புறம் நீ அவனை எதுவும் பண்ண மாட்டான் நம்புற என்றார். வீராவின் வார்த்தைகள் வித்தூனை மனதளவில் காயப்படுத்திவிடும் என்று ஆசிரியர் குமரப்பன் எண்ணினார். அத்துடன் இப்போது வித்தூனுக்கு ஆறுதலான வார்த்தைகள் தான் தேவைப்படுகிறது என்றும் எண்ணினார். ஆசிரியர் குமரப்பன் சொன்னதை வீரா சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. மெல்ல மெல்ல மறைந்து வரும் தாமரையில் நின்று வித்தூனை கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தான் வீரா. அரங்கத்தில் இருந்த அனைவரும் வீராவை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வீராவை போல் ஒரு மாவீரனை அவர்களால் மீண்டும் பார்க்க இயலுமோ இயலாதோ என்று யோசிக்க ஆரம்பித்தனர். அப்போது வித்தூன் காலுக்கு அடியில் தாமரை நிழல் வந்தது. அதை பார்த்த வித்தூனின் முகத்தில் இருந்த சோகம் மறைந்து போனது. வித்தூன் அனைவரையும் பார்த்துக் கொண்டிருப்பது போல் தெரிந்தாலும் அவன் மனம் ஏதோ ஒரு வெற்றிடத்தில் இருந்தது. இந்த விசித்திரமான நிலை சிறிது நேரம் தொடர்ந்தது. பின் அவன் கண்களை மூடினான். அப்போது ஒரு பெரிய வெள்ளை தாமரை அவனது காலுக்கு கீழ் வந்தது. அந்த தாமரையின் இதழ்கள் அப்படியே வித்தூனை மூடியது. அதை பார்த்த ஆசிரியர் குமரப்பன் திகைத்துப் போனார். அங்கு பெரிய மேடையில் அமர்ந்திருந்த துணைவேந்தர் சிவஞானம் ஆச்சரியத்துடன் அவரது சிம்மாசனத்திலிருந்து எழுந்தார். வித்தூனை வீரா வென்று விடுவான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் இப்போது நடந்ததை பார்த்து அவர் வியந்து நின்றார். பின் துணைவேந்தர் சிவஞானம் சிறு புன்னகையுடன், நாம எல்லாரும் வீராவை குறைச்சி எடை போட்டுட்டோம். ஏன்னா வித்தூனுடைய ஆன்மீக சக்தி அவனுடைய கட்டுப்பாட்டுல இருந்து வெளியேற போறத வீரா பார்த்துட்டான். அத மறுபடியும் வித்தூன் கட்டுப்பாட்டுக்கு வர வைக்கணும்னு தான் வீரா வித்தூனை திட்டுற மாதிரி திட்டி அவனை தூண்டி விட்டு அவனுக்கு உதவி செஞ்சிருக்கான். வீரா இந்த அளவுக்கு அறிவுபூர்வமா நடந்துக்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப வித்தூன் நிச்சயம் ஞானம் அடைஞ்சிருவான் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார்.
அதை கேட்ட ஆசிரியர் பலராமன் அங்கிருந்த வெள்ளைத் தாமரையை உற்று நோக்கினார். அவரது கண்களிலும் பொறாமை தெளிவாக தெரிந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு வீரனுக்கும் இந்த வாய்ப்பு ஒரு முறைதான் கிடைக்கும். ஆசிரியர் பலராமன் பல வருடங்களாக பயிற்சி செய்கிறார். ஆனால் அவர் ஞானத்தை அனுபவித்ததே இல்லை. ஆனால் விதுன் இப்போதுதான் ஆன்மீக உலக வீரன் நிலைக்கு வந்திருக்கிறான். ஆனால் இந்த சுய உணர்தலுக்கு பிறகு அவனது சக்தி மேலும் வலிமை அடையும். வீராவின் வார்த்தைகள் இவ்வளவு ஆழமான தாக்கத்தை உண்டு செய்யும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வீரா இதை எதிர்பார்த்தார். அப்போது வித்தூனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த ஒரு சீடன், வித்தூன் சும்மாவே தலை சிறந்த தனித்துவமான சீடர்கள்ல ஒருத்தன், இப்ப இந்த ஞானத்துக்கு அப்புறம் எந்த ஒரு தனித்துவமான சீடனும் அவனுக்கு எதிரில் செயல்படக்கூட முடியாது, வேணா பாரு என்றார். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு சீடன், ஆமா, இந்த ஞானம் வித்துனுடைய சக்தியை இன்னும் வலிமைப்படுத்தும். இதனால இந்த சிறந்த பிரிவு போட்டி இன்னும் விறுவிறுப்பா மாறப்போகுது என்றார். சரியா சொன்ன. வீராவும் முழுமையான சக்தியா பயன்படுத்தல. அதே மாதிரி தமிழேந்தியும் இன்னும் அவனுடைய வாளை எடுக்கல. அவன் வாளை எடுத்தா அதுல என்னென்ன சக்தியை வச்சிருக்கானோ எனக்கு தெரிஞ்சு தமிழேந்தியால எந்த ஒரு சீடனையும் கண்டிப்பா வெல்ல முடியும் என்றான் மற்றொரு சீடன். இப்படி அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த போது மறுபக்கம் வித்து ஞானோதய நிலையில் நுழைந்தார். அதனால் அந்த போட்டி சிறிது நேரம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து வித்தூனை மூடிய வெள்ளை தாமரையில் மெல்ல மெல்ல விரிசல் விழுவதை பார்க்க முடிந்தது. அடுத்த நிமிடம் அந்த தாமரை வெடித்து சிதறியது. அதற்கு நடுவில் இருந்த வித்தூன் மெல்ல கண்களை திறந்தார். இப்போது வித்தூன் ஒரு புதிய நிலையை அடைந்திருந்தார். அவனது கண்கள் உயிர் சக்தியால் நிறைந்திருந்தது. வித்தூனின் ஆன்மீக சக்தியும் அமைதி அடைந்திருந்தது. நான் இந்த சிறந்த பிரிவு போட்டியில ஜெயிச்சிருவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் தோத்து போவன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு முதல்ல தெரியல. ஆனா இப்ப நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் என்றான். உண்மையில் ஒரு வீரன் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவனை வெல்ல ஒருவன் வருவான் என்பதுதான் இயற்கையின் நீதி. இதை இந்த கணம் வித்தூன் புரிந்து கொண்டான். பின் வித்தூன் அவனது இடத்திலிருந்து எழுந்து வீராவை பார்த்து இருக்கை கூப்பி வணங்கினான். ரொம்ப நன்றி வீரா என்று கூறிவிட்டு களத்திலிருந்து வெளியே சென்றான். பிறகு வித்தூனின் கண்கள் ஆசிரியர் குமரப்பனை பார்த்தது. குருவே, எனக்கு கிடைச்ச ஞானத்துல நான் ஒரு சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இன்னும் தியானம் செய்ய விரும்புறேன். இதுக்கு மேல சிறப்பு பிரிவு போட்டியில வர அடுத்தடுத்த போட்டிகள்ல என்னால கலந்துக்க முடியாது என்றான். அதை கேட்ட ஆசிரியர் குமரப்பன் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் இந்த சிறப்பு பிரிவு போட்டியில் வித்தூன் முதல் 3 இடத்தை பிடிப்பான் என்று அவனை நினைத்து அவர் மிகவும் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார். அத்துடன் வித்தூனுக்கு தெய்வீக பூமி சோதனை செல்லும் வாய்ப்பும் கிடைத்திருக்கும். அது வித்தூனின் பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி இருக்கும். ஆனால் வித்தூன் உறுதியாக ஒரு முடிவெடுத்ததாலும் அவனுக்கு ஞானம் கிடைத்ததாலும் அதை தனது உடம்பிற்குள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தியானம் செய்வதுதான் சரியாக இருக்கும் என்றும் ஆசிரியர் குமரப்பன் புரிந்து கொண்டார். அத்துடன் தெய்வீக பூமி சோதனைக்கு கூட அடுத்த வருடம் போட்டி போட்டு சென்று கொள்ளலாம். ஆனால் ஞானம் என்பது ஒரு முறை கிடைப்பது, அதை தக்க வைப்பதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்று ஆசிரியர் குமரப்பனும் நம்பினார். அதனால் சரி வித்தூன், நீ தனிமையான இடத்துக்கு போய் தியானம் செய், உனக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்றார். அதை பார்த்த அங்கிருந்த பார்வையாளர்கள் எல்லாம் அமைதியாக அமர்ந்து கொண்டார்கள். வீரா மற்றும் வித்தூனின் சண்டையில் அரங்கத்தில் பாதி உடைந்திருந்தது. அதையெல்லாம் சரி செய்ய ஆதிசக்தி ஆசிரமத்திலிருந்து சிலர் வந்து அதை சரி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது மாய வரிசை நிபுணர் வந்து மைதானத்தில் இருந்த மாய கவசத்தை எல்லாம் சீர் செய்தார். அதன் பிறகு மீண்டும் போட்டிகள் ஆரம்பமானது. அங்கிருந்த தனித்துவமான வீரர்கள் எல்லாம் எந்த ஒரு வருத்தத்திலும் இல்லை. வித்தூனை தவிர மற்ற தனித்துவமான வீரர்கள் எல்லாம் அடுத்தடுத்த போட்டிக்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் இந்த வருடம் 33 பிரிவின் சீடர்களும் மிகவும் திறமையானவர்களாகவே இருந்தார்கள். இதில் கிருத்திகை, தமிழேந்தி, சத்தியன் மற்றும் தலைசிறந்த சில சீடர்கள் எல்லாம்
இதுவரை தோல்வியே காணவில்லை. மேலும் அங்கிருந்த பார்வையாளர்கள் அனைவரும் உட்புற சீடர்கள் மற்றும் தனிப்பட்ட சீடர்களுக்கிடையில் நடக்கவிருக்கும் சண்டையை காணத்தான் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அதுதான் சிறந்த பிரிவு போட்டியில் மிகவும் முக்கியமான போட்டியாகும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீரா மற்றும் வித்தூனின் போட்டியை சொல்லலாம். இதில் பல ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அது ஒவ்வொரு நிமிடமும் மக்களின் கவனத்தை ஈர்த்துக் கொண்டே இருந்தது. இதுபோல் விறுவிறுப்பான போட்டிகளைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். மறுபக்கம் ஒரு பெரிய மேடையின் மூலையில் நாற்காலியில் ஆசிரியர் மாதையன் அமர்ந்து அங்கு நடக்கும் போட்டியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரது பார்வை கூட்டத்தில் அமர்ந்திருந்த வீராவின் மீது பதிந்தது. ஆசிரியர் மாதையன் முகத்தில் ஒரு வஞ்சகமான சிரிப்புடன், வீராவோட குடும்பம் ரொம்ப வலிமையான குடும்பம் எல்லாம் இல்ல. அதோட ஒரு குடும்பத்துல ஒருத்தன் தான் மாவீரனா இருப்பான். ஆனா இந்த குடும்பத்துல மட்டும் எப்படி 2 வீரர்கள் பிறந்தாங்க? முதல்ல வேதவள்ளிய பார்த்தோம், இப்போ வீரா. அதுவும் இல்லாம இவன் அசுர தெய்வீக முஷ்டிய வேற கத்துக்கிட்டு இருக்கான். வேதவள்ளி சிறப்பு அரிய உடலை கொண்டிருந்தா. அவ அளவுக்கு இவனுடைய சக்தி இல்லைனாலும் இவன் உடல் அளவுல ரொம்ப பலம் வாய்ந்தவனா இருக்கான். சொல்ல போனா இவனுடைய போர்த்திறன் வேதவள்ளியை விட பயங்கரமானது. நான் வேதவள்ளிக்கு தண்டனை கொடுத்து அவளை கோவப்படுத்தினேன். அதனால இந்த வீரா நிச்சயம் என்ன சும்மா விட மாட்டான். வருங்காலத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்க இந்த வீரா வலிமையா மாறத்துக்குள்ள நாம அவனை கொல்லணும் என்று காட்டமாக பேசினார். அவருக்கு அருகில்தான் ஆசிரியர் சேதுபதி கண்களை மூடி அமர்ந்திருந்தார். அவர் மெல்ல கண்களை திறந்து, இந்த சிறப்பு பிரிவு போட்டியில வீராவை கொல்ல ஏதோ வீரனை தயார் பண்றேன்னு சொன்னீங்களே, அதுக்கு சரியான வீரனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா இல்லையா? ஏன்னா வீராவை கொல்ல அவன் எதிரில் இருக்கிறவன் தலை சிறந்த வீரனா இருக்கிறது ரொம்ப அவசியம். அந்த அளவுக்கு ஒரு வீரனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன் என்றார். அதாவது சித்தார்த்தனின் தோல்விக்கு பிறகு வீராவுடன் சண்டை போடவே பலரும் பயந்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் வீரா அவனது முழு பலத்தையும் இதுவரை வெளிப்படுத்தியதே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதிசக்தி ஆசிரமத்துல வீராவை கொல்ல ஒரு சீடனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனா இப்ப நமக்கு ஒருத்தன் கிடைச்சிருக்கான் என்றார் ஆசிரியர் மாதையன். அப்படியா? யாரது என்று கேட்டார் ஆசிரியர் சேதுபதி. அதற்கு சிறு புன்னகையுடன் ஆசிரியர் மாதையன் சந்தீபன் என்றார். என்னது, வீராவை போட்டியில கொல்ல சந்தீபனை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் ஆசிரியர் சேதுபதி. ஆசிரியர் சேதுபதி, உங்களால மெல்ல பேச முடியாதா என்று கேட்டார் ஆசிரியர் மாதையன். இருவரும் தலைமை ஆசிரியர் சிவஞானத்திடமிருந்து தொலைவில் இருந்தாலும் அவர்களை சுற்றி சில ஆசிரியர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதனால் தான் இந்த கேள்வியை எழுப்பினார் ஆசிரியர் மாதையன். ஆசிரியர் மாதையன், நீங்க இந்த திட்டத்தை கைவிடணும். ஏன்னா சந்தீபன் என்னோட சீடன். அவன் வீராவை கொன்னா சிவாங்கி நம்மள சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்று பதற்றத்துடன் கேட்டார் ஆசிரியர் சேதுபதி. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இருந்திருந்தா இத பத்தி நானும் யோசிச்சிருப்பேன். அதோட 33 பிரிவுல ஒரு தனித்துவமான வீரனை தேடி இருப்பேன். ஆனா இப்ப சிவாங்கி அவங்க அரச குடும்பத்து பிரச்சனைல இருக்காங்க. அதோட அவங்க வீட்டு கைதியா இருக்காங்கன்னு வதந்தியும் வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவங்களாலேயே காப்பாத்த முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வீராவுக்காக வருவாங்க என்று வஞ்சகமான சிரிப்புடன் கூறினார் ஆசிரியர் மாதையன். யார் அந்த சந்தீபன்? வீரா அடுத்து சந்திக்க போகும் வீரன் யார்? சிவாங்கிக்கு என்ன பிரச்சனை? மேலும் ஆசிரியர் மாதையன் பேச்சை கேட்ட ஆசிரியர் சேதுபதி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வீராவுடைய திறமைய பார்த்து துணைவேந்தர் ஈர்க்கப்பட்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில வீராவை சந்தீபன் கொன்னுட்டானா அவனுக்கு துணைவேந்தர் தண்டனை கொடுத்துட மாட்டாரா என்று சந்தேகத்துடன் கேட்டார். அதை கேட்ட ஆசிரியர் மாதையன் நக்கலான சிரிப்புடன், ஒருத்தனுடைய முக்கியத்துவம் எல்லாம் அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான். அந்த வீரை இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கான முக்கியத்துவம் எல்லாம் மாலை பொழுதுக்குள்ளேயே மறைஞ்சு போயிடும் என்றார். ஆசிரியர் மாதையன் சொன்ன பல விஷயத்தை கேட்ட பிறகும் ஆசிரியர் சேதுபதியின் மனதில் பல சந்தேகங்கள் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதை பார்த்தே புரிந்து கொண்ட ஆசிரியர் மாதையன், வேதவழிய கருப்பு மலைக்கு அனுப்புனதுக்கும் உங்களுக்கும் கூட சம்பந்தம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு மட்டும் வீரா கொல்லப்படலனா
அவன் திறமைக்கு அவன் புனித ஆசிரமத்துக்கு போவான். அப்புறம் அங்க அவன் தலைமை சீடனா கூட மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப புனித ஆசிரமத்தோட துணையோட நம்மளை எதிர்த்து பழி வாங்க வந்தானா நம்ம 2 பேருடைய முடிவும் நல்ல முறையில இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன என்று கேட்டார். புனித ஆசிரமம் என்பது ஆதிசக்தி ஆசிரமத்தை விட பல மடங்கு வலிமையான ஒன்று. அதிலும் புனித ஆசிரமத்தின் தலைமை சீடன் வந்தால் அவனை வரவேற்க துணைவேந்தரே வந்தாக வேண்டும். இதன் மூலமே ஆதிசக்தி ஆசிரமம் மற்றும் புனித ஆசிரமத்தின் உறவை புரிந்து கொள்ளலாம். ஆசிரியர் மாதையனின் வார்த்தைகளை ஆசிரியர் சேதுபதியால் தட்டிக் கழிக்க முடியவில்லை. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் சரியானதாகவே தோன்றியது. வீரா தெய்வீக பூமி சோதனைக்கும் புனித ஆசிரமத்திற்கும் செல்லும் நிலை வந்தார். அவன் ஆசிரியர் மாதையன் மற்றும் ஆசிரியர் சேதுபதி இருவரையும் பழிவாங்குவது மிகவும் எளிதாக அமையும். இந்த பிரச்சனையிலிருந்து மீள வீராவை கொல்வதுதான் சரியாக இருக்கும். அனைத்தும் யோசித்து சந்தேகங்கள் நீங்கிய பிறகு சேதுபதியிடம் ஆசிரியர் மாதையன், அந்த சிவாங்கி அரச குடும்பத்தோட உள் பிரச்சனையில இவ்வளவு தூரம் சீக்கிரமா சிக்கிக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிலைமை மட்டும் அன்னைக்கே இருந்திருந்தா அப்பவே வீராவை நான் கொன்னிருப்பேன் என்றார். வீராவை கொல்லாமல் விட்டுவிட்டோம் என்று மிகவும் வருத்தமாக உணர்ந்தார் ஆசிரியர் மாதையன். அன்று சிவாங்கி அங்கு வந்து அவளது அரச முத்திரையை காட்டாமல் இருந்திருந்தார் இன்று வீரா உயிரோடு இருந்திருக்க மாட்டான். ஆனால் அடுத்த 2 மாதத்தில் சிவாங்கி அவளது குடும்ப பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இத்துடன் சேர்த்து யவன சாம்ராஜ்யத்தின் பேரரசர் நந்திவர்மர் இறந்து விட்டார் என்ற தகவலும் இப்போது வந்திருந்தது. இப்போது சிவாங்கி அந்த வருத்தத்தில் இருப்பாள். நந்திவர்மர் இறந்து விட்டார் என்ற வதந்தியுடன் அவரது சிம்மாசனத்திற்கான சண்டையும் இளவரசர்களுக்கிடையே போய்க் கொண்டிருப்பதாக தகவலும் வந்தது. அதனால்தான் சிவாங்கியை எண்ணி ஆசிரியர் மாதையன் பயப்படாமல் இருந்தார். ஆசிரியர் மாதையன் இதை பற்றியெல்லாம் விவரமாக ஆசிரியர் சேதுபதிக்கு எடுத்துரைத்தார். அதை கேட்ட பிறகு வீரா இன்று இறக்க வேண்டும் என்று இருவரும் ஒரு மனதாக முடிவெடுத்தார்கள். ஒருவேளை வீராவை கொல்லவில்லை என்றால் அவன் தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுவான் என்று உறுதியாக நம்பினர். ஆசிரியர் சேதுபதியின் பெருமை மிக்க சீடன்தான் சந்தீபன். முதல் 10 இடத்தில் கடைசியில் இருந்தார் ஆசிரியர் சேதுபதி. ஆனால் அந்த நிலையை மாற்றி அவரது நிலையை மேலே உயர்த்தியது சந்தீபன் தான். சந்தீபனுக்கு இருக்கும் சக்திக்கு அவன் முதல் 5 இடத்தை பிடிப்பான் என்று ஆசிரியர் சேதுபதி உறுதியாக இருந்தார். ஆதிசக்தி ஆசிரமத்தை பொறுத்தவரை 4 அல்லது 5 சீடர்களால் மட்டும்தான் சந்தீபனை வெல்ல முடியும் என்ற நிலை இருந்தது. சந்தீபன் பலத்துக்கு அவன் வீராவை கொல்றதெல்லாம் சும்மா தூசி தட்டுற மாதிரி ரொம்ப சுலபமானது என்றார் ஆசிரியர் சேதுபதி. உடனே ஆசிரியர் சேதுபதி அவரது மனசக்தியின் மூலம் சந்தீபனிடம் அடுத்த போட்டிக்கு தயாராக இருக்குமாறு தகவல் அனுப்பினார். அதேபோல் மறுபக்கம் ஆசிரியர் மாதையன் வீரா மற்றும் சந்தீபனுக்கு இடையில் போட்டி நடக்க ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். இந்த சதி எதுவும் தெரியாமல் அமைதியாக இருந்தான் வீரா. அப்போது திடீரென்று மீண்டும் சண்டை களத்தில் ஆரவாரம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் அடுத்த போட்டி தேவகன்னியர் குழுவின் சீடர் கிருத்திகைக்கும் தனிப்பட்ட சீடர் மந்தாகினிக்கும் என்று வெளியான அறிவிப்புதான். ஆதிசக்தி ஆசிரமத்தில் மிகவும் குறைவான பெண் சீடர்கள் தான் இருந்தார்கள். அதிலும் இப்போது போட்டியில் தேவகன்னியர் குழுவின் கிருத்திகை மட்டும்தான் மீதமிருந்தாள். அதேபோல் தனிப்பட்ட பெண் சீடரிலும் மந்தாகினி மட்டும்தான் மீதமிருந்தாள். இருவரும் தேவலோகத்திலிருந்து இறங்கிய தேவதைகள் போல் அழகாக இருந்தார்கள். இருவரின் அழகையும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அழகாக இருந்தார்கள். கிருத்திகையை விட மந்தாகினி சற்று முதிர்ச்சியாக இருந்தாள். வீராவைப் போலவே கிருத்திகையும் அவளது அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்தாள். மந்தாகினி தனிப்பட்ட சீடர் என்பதால் இதுதான் அவளது முதல் போட்டியாகும். அப்போது மந்தாகினி அவளது அண்ணன் பார்த்திபன் அருகில் அமர்ந்திருந்தாள். அங்கு கிருத்திகை பெயரை கேட்டதும் அவளது முகத்தில் ஒரு சஞ்சலம் தெரிந்தது. எனக்கு பெண் சீடர்களே பிடிக்கலண்ணா என்று முகத்தை சுழித்துக் கொண்டு கூறினாள் மந்தாகினி. ஏன், நீயும் பெண் தான என்று பார்த்திபன் கேட்க
ஆமா ஆமா, ஆனா அவங்க ரொம்ப பலவீனமானவங்க என்று பதிலளித்தாள் மந்தாகினி. இல்லம்மா, கிருத்திகை பலவீனமானவை இல்ல. அவ ரொம்ப சக்தி வாய்ந்த சீடர்களெல்லாம் ஜெயிச்சிருக்கா. நீ அவளை தப்பா எடை போட்டு போய் களத்துல நின்னா நீயும் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். ஜாக்கிரதை என்றான் பார்த்திபன். அதை கேட்டதும் மந்தாகினி முகத்தை சுழித்துக் கொண்டு, இந்த 33 குழுவில் இருக்கிற ஒண்ணுத்துக்கும் ஆகாதவங்கள தான் நீங்க சக்தி வாய்ந்த சீடர்கள்னு சொல்றீங்களா? அவங்க சக்தி எல்லாம் ஏன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஆனா நீங்க அவங்கள பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கிருத்திகையை ஜெயிச்சு அவளுடைய வெற்றி பயணத்தை முறியடிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அவளை பத்தி இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க என்று திமிரு கலந்து பேசினாள். பிறகு மந்தாகினி மெல்ல நடந்து சண்டை களத்திற்கு சென்றாள். 2 பெண் வீராங்கனைகளும் எதிர் எதிரில் நின்றதும் அங்கிருந்த மக்களின் பார்வை இந்த 2 பெண்களின் பக்கம் திரும்பியது. இருவரையும் பார்த்து பலரும் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பித்தார்கள். இருவரும் மிகவும் அழகான தேவதை போன்றிருந்தனர். அத்துடன் இருவரும் வலிமையானவர்களும் கூட. அப்போது அங்கிருந்த ஒரு உட்புற சீடன் அவனது நண்பனிடம், ஆமா, இந்த 2 பேர்ல யாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு நினைக்கிற என்று கேட்டார். அதற்கு அவனது நண்பன், இதுல என்ன சந்தேகம், மந்தாகினி தான். ஏன்னா கிருத்திகையை விட மந்தாகினி ரொம்ப வலிமையானவ. அது மட்டும் இல்ல, அனுபவத்திலையும் மூத்தவ. அதோட போட்டி நடந்தா உடைகள்லாம் கிழியும். அதனால இந்த போட்டி நமக்கெல்லாம் பயங்கரமான விருந்தா அமைய போகுது என்றான். இந்த வார்த்தைகள் கிருத்திகைக்கும் கேட்டது. அவள் திரும்பி அந்த சீடனின் நோக்கத்தை புரிந்து கொண்டு கோபமாக முறைத்தாள். ஆனால் மந்தாகினி அப்படியே வித்தியாசமான உணர்ச்சியை வெளிப்படுத்தினாள். தனிப்பட்ட சீடர்களுக்கு மத்தியில் குட்டி ராட்சசி என்ற பெயர் மந்தாகினிக்கு உண்டு. ஏனென்றால் அவளது செயல்கள் எல்லாம் ஒரு ஆணை விட மிகவும் கொடூரமானதாக இருக்கும். உடனே மந்தாகினி சண்டை களத்திலிருந்து வெளியே வந்தாள். அப்போது அங்கிருந்த ஒரு உட்புற சீடன், போச்சு போ, கமல் பேசினதை கேட்டு மந்தாகினி வெளியே வந்துட்டா. அவ எப்படியோ கமலை சும்மா விட மாட்டா, ஐயோ என்றார். பொற்கதிர் குழுவின் சீடன் கமல்தான் இது போன்ற தப்பான எண்ணத்தில் பேசினான் என்று தெரிந்து கொண்ட மந்தாகினி அவனை நோக்கிதான் வேகமாக சென்றான். அவன் பொற்கதிர் குழுவில் 6வது இடத்தில் இருந்தான். மந்தாகினி கடுமையான கோபத்தில் சென்று கமலுக்கு முன்னால் நின்றாள். கமலை பார்த்த அவளது முகத்தில் புன்னகை வந்தது. இப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையும் மந்தாகினி மேல் பதிய, மந்தாகினி, ஆமா, நீ என்ன மனசுல வச்சுக்கிட்டு விருந்தா அமையும்னு சொன்ன என்று கேட்டாள் மந்தாகினி. கமல் மிகவும் மோசமாக பேசக்கூடிய ஒருவன்தான். ஆனால் அவன் இப்போது பேச முடியாத நிலையில் பயத்துடன் நின்று கொண்டிருந்தான். அதற்கு காரணம் அவனுக்கு முன்னால் இருந்த மந்தாகினி தான். மந்தாகினி, நான் மனசுல எதையும் வச்சுக்கிட்டு அப்படி பேசல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று பதற்றத்துடன் கூறினான் கமல். நீ மனசுல நினைச்சுக்கிட்டு பேசினது தப்பே இல்லை என்று சிறு புன்னகையுடன் கூறினாள் மந்தாகினி. அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அவளை குழப்பத்துடன் பார்த்தார்கள். ஆனால் மந்தாகினி தொடர்ந்து பேசினாள். நீ விருந்த பார்க்கணும்னு நினைச்சல, உன்னோட கண்ணுக்கு அந்த விருந்த காட்டணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்ன, அதுக்கப்புறம் அந்த கண்ணை குத்தி வெளியெடுத்துருவேன் என்று சிரித்தபடி சொன்னாள். ஆனால் மந்தாகினியின் கோபம் அவளது கண்களில் தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்து கமலுக்கு பயம் மேலும் அதிகமானது. ஐயோ, நான் எதையும் பார்க்க விரும்பல, என்னை விட்டுடு என்றான் கமல். அதை கேட்ட மந்தாகினி, அப்படியா, அப்போ தப்பா பேசுன நாக்க எனக்கு பார்க்கணும் போல இருக்கே, அதை கொஞ்சம் வெளியே காட்ட, நான் அதை வெட்டி எடுத்துட்டு போய்க்கிறேன் என்றாள். மந்தாகினி பேச்சை கேட்டதும் தனக்கு அருகில் இருக்கும் ஆசிரியர் வளையாபதியை பார்த்தான் கமல். அவரிடமிருந்து ஏதேனும் உதவி கிடைக்குமா என்று பார்த்தான். கமலின் நிலையை உணர்ந்த ஆசிரியர் வளையாபதி, மந்தாகினி, கமல் பேசுனது தப்புதாமா, அதுக்கு நான் அவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு கமலை பார்த்து, டேய், நீ பேசின பேச்சுக்கு மந்தாகினி கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு என்று காட்டமாக பேசினார். உடனே கமல், நான் பேசினது தப்புதான் மந்தாகினி, என்ன மன்னிச்சிரு மந்தாகினி என்றான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்,
இப்ப நான் உன்னோட கண்ணை புடுங்கட்டுமா இல்ல நாக்க வெட்டட்டுமா, நீயே சொல்லு என்றாள் மந்தாகினி. அதை கேட்ட கமல் திடுக்கிட்டு போனார். மந்தாகினி பேசியதை கேட்டு ஆசிரியர் வளையாபதியே திகைத்து போனார். இப்போது அவருக்கும் அவரது சீடனுக்கும் உதவி செய்ய யாராவது வரமாட்டார்களா என்றுதான் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார். அங்கிருக்கும் நடுவர்கள் அல்லது ஆசிரியர்கள் யாராவது முன்வருவார்களா என்று பார்த்தார் ஆசிரியர் வளையாபதி. ஆனால் அங்கிருந்த நடுவர் அங்கு நடப்பதை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றார். அவர் இந்த விஷயத்தில் எல்லாம் தலையிட விரும்பவில்லை. மேலும் அங்கிருந்த மற்ற சில ஆசிரியர்களும் இந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாது என்று எண்ணினர். அதோடு மந்தாகினி போன்ற குட்டி ராட்சசியுடனும் வம்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் விலகிச் சென்றார்கள். இது ஆசிரியர் வளையாபதியை மிகவும் இக்கட்டான நிலைக்கு தள்ளியது. தனது சீடனின் கண்களையோ நாக்கையோ தமக்கு முன்னால் பிடுங்குவதை பார்த்துக் கொண்டு எப்படி அவரால் தடுக்காமல் இருக்க முடியும்? இறுதியாக ஆசிரியர் வளையாபதியின் கண்கள் வீராவின் பக்கம்தான் திரும்பியது. வீரா அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்துக் கொண்டேதான் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். அவன் இப்போது வரை எதுவும் பேசாமல் இருக்க காரணம், அவனுக்கு கமல் ஒரு மோசமான நபர் என்று நன்றாக தெரியும். அதனால்தான் வீரா இந்த விஷயத்தில் தலையிடாமல் அமைதியாக இருந்தான். வீராவை பொறுத்தவரை கமல் தேவையற்ற வார்த்தைகளை சரளமாக பேசுபவர். அத்துடன் அவனுக்கு மந்தாகினி போல் யாரேனும் வந்து பாடம் புகட்டினால்தான் சரியாக இருக்கும் என்று வீராவும் எண்ணினார். ஆனால் ஆசிரியர் வளையாபதி தன்னை பார்ப்பதை வைத்தே அவர் தன்னிடம் உதவி கேட்கிறார் என்று வீரா புரிந்து கொண்டார். அதனால் இப்போது அவருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினான் வீரா. மேலும் வீரா பொற்கதிர் குழுவின் சீடன். அத்துடன் அங்கு நடப்பதை பெரிய மந்திர பலகையில் ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சீடர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கமலின் நாக்கு வெட்டப்பட்டார் அது அந்த குழுவிற்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தரும். அதனால் வீரா அவனது இடத்திலிருந்து எழுந்து வந்தான். மந்தாகினி, கமல் பேசினது தப்புதான்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஆசிரியர் வளையாபதி அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல, அதனால நீ இந்த விஷயத்தை இதோட விட்டுட. உனக்கு அதுல சம்மதம் இல்லைன்னா நான் கமலை மறுபடியும் எத்தனை முறை வேணும்னாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன் என்றான் வீரா. வீராவின் பேச்சை மந்தாகினி கேட்பாள். மந்தாகினி என்ன முடிவெடுக்க? வீரா மற்றும் மந்தாகினி இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. அங்கிருந்த பார்வையாளர்கள் அனைவரின் கவனமும் இருவரின் பக்கமும் திரும்பியது. இப்போது சின்ன ராட்சசியான மந்தாகினி என்ன முடிவெடுக்கப் போகிறாள் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் அனைவரும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் மந்தாகினியின் பார்வைக்கு பொற்கதிர் குழுவில் இருப்பவர்கள் அனைவரும் ஒரு குப்பைக்கு சமமாகத்தான் தெரிந்தனர். அதனால்தான் மந்தாகினி பொற்கதிர் குழுவின் ஆசிரியர் வளையாபதி பேசியதை கூட ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் வீராவின் பேச்சுக்கு மந்தாகினி மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் கவனம் காட்டினார்கள். ஏனென்றால் இந்த சிறப்பு பிரிவு போட்டி ஆரம்பமானது முதலே வீராவும் தமிழேந்தியும் அனைவரின் கண்களுக்கும் ஒரு கதாநாயகன் போலத்தான் தெரிந்தார்கள். இந்த இருவரில் தமிழேந்தியின் புகழ் முன்பே ஆதிசக்தி ஆசிரமத்தில் பரவி இருந்தது. ஏனென்றால் அவன் மிகவும் இளமையானவன், ஆனாலும் வாழ் வித்தையில் மாவீரன். அத்துடன் தமிழேந்தி புகழ்பெற்ற அஷ்டசக்கர குழுவின் சீடன் ஆவான். ஆனால் வீரா இந்த போட்டிக்கு முன்பு இவ்வளவு பிரபலமானவன் இல்லை. அத்துடன் வீரா எங்கிருந்து வந்தான் என்றே யாருக்கும் தெரியாது. ஆனால் வீரா போட்டியில் மிகவும் சிறப்பாக சண்டை போட்டு வென்றிருந்தான். அதிலும் வீராவின் சக்திக்கு முன்பு வித்தூனால் கூட நிற்க முடியாமல் போனதுதான் அனைவரின் கவனமும் வீராவின் பக்கம் திரும்ப காரணமானது. வீரா பேசியதை கேட்ட மந்தாகினி, மன்னிப்பு கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல மன்னிப்பு கேட்டு அதை ஏத்துக்க ஆரம்பிச்சா அப்புறம் எதுக்கு நாமெல்லாம் பயிற்சி செஞ்சு வலிமையா இருக்கோம்? நான் கேட்கறது நியாயமா இல்லையா வீரா என்று கேட்டாள். நீ சொல்றது சரிதான். தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதெல்லாம் வேலைக்கே ஆகாத ஒண்ணுதான். அதோட சக்தி வாய்ந்தவங்க கிட்ட சமாதானமா ஆகிறதுக்காக பலவீனமானவங்க கேட்கறதுதான் இந்த மன்னிப்பு. ஆனா அவன் பலவீனமானவங்கிறதுக்காக நீ நாக்கையே வெட்டுவன்னு சொல்றதுதான் கொஞ்சம் அதிகபட்ச தண்டனையா தெரியுது என்றாள் வீரா. என்னது,
ஆனா அவ என்னை விட பலவீனமானவ மீரா. அதனால நான் என்ன செஞ்சாலும் அவ அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் என்று பெருமையுடன் கூறினாள் மந்தாகினி. ஓஹோ, அப்ப நீயும் தான் என்னை விட பலவீனமானவ. அதுக்காக நான் உன்னை என்ன செஞ்சாலும் பரவாயில்லையா? அதை நீ ஏத்துக்குவியா என்று கேட்டான் வீரா. அவன் பேசியதை கேட்டதும் அங்கிருந்த அரங்கமே ஒரு நிமிடம் அமைதியானது. ஏனென்றால் அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும், மந்தாகினி போல் ஒரு ராட்சசியிடம் பேசுவது மிகவும் கடினம் என்று. ஆனால் வீரா மிகவும் எளிதாக ஒரு வார்த்தையை விட்டுவிட்டான். அந்த வார்த்தை பல அர்த்தங்கள் கொடுக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. உண்மையில் வீரா அதை சாதாரணமாக சொல்லியிருந்தாலும் கூட ஒரு ஆண் பெண்ணை பார்த்து சொன்னதாக எண்ணி இதில் வீரா தனது ஆண் ஆதிக்கத்தை காட்டுகிறான் என்றுதான் அனைவரும் பேசுவார்கள். அதே போல மந்தாகினியும் வீராவை கோபம் கலந்த சிரிப்புடன் பார்த்து, ஆமா வீரா, நீ என்னை விட வலிமையானவன்னா நீ என்ன செஞ்சாலும் அது சரிதான். ஆனா நீ என்கிட்ட தோத்து போயிட்டன்னா நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம்ல என்று கேட்டாள். சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப கமல் விஷயம் இதோட முடிஞ்சது இல்லையா என்று கேட்டான் வீரா. கமலுக்காக வீரா பேச விரும்பவில்லை. இருப்பினும் இருவரும் ஒரே குழுவில் இருப்பதால் அவனுக்காக பேசிக் கொண்டிருந்தார். அத்துடன் இந்த பிரச்சனையை இப்போதே முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வீரா இருந்தான். மேலும் இப்போது வீரா புதிய ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டதால் இதில் புதிய பிரச்சனை ஆரம்பித்தது. ஒருவேளை வீரா இருவருக்குமான சண்டையில் வென்றால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மந்தாகினி வென்று விட்டார். அவள் வீராவை என்ன சித்திரவதை செய்வாள் என்று யாருக்கும் தெரியாது. என்னது, கமல் பிரச்சனை இதோட முடிவுக்கு வந்துருச்சா? யார் என்ன கேலி செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சு விடுற பழக்கமே எனக்கு இல்ல என்று மந்தாகினி சத்தமாக கூறிவிட்டு அவளது கையை அசைத்து கமலை தாக்கினாள். மந்தாகினி கமலுக்கு மிகவும் அருகில் இருந்தாள். அந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லை. அதை பார்த்த வீரா, வேண்டாம் மந்தாகினி, அப்படி செய்யாத என்று கத்தினார். ஆனால் மந்தாகினியின் தங்க நிற ஒளி சக்தி வேகமாக சென்று கமலின் நெஞ்சில் தாக்கியது. உடனே கமல் நெஞ்சை பிடித்துக் கொண்டு கண்கள் விரிந்த நிலையில் பயத்துடன் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த வீரா அந்த தாக்குதல் எந்த இடத்தில் தாக்கப்பட்டிருக்கிறது என்று சோதித்து பார்த்தார். அது கமலின் இதயத்தை தாக்கி இருந்தால் கமலின் உயிருக்கே ஆபத்தாகி இருக்கும். ஆனால் மந்தாகினி இதயத்திற்கு அருகில்தான் தாக்கி இருந்தாள். அவள் கமலின் இரத்த நாளங்களை தாக்கவில்லை. கமலுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் மந்தாகினியின் எண்ணமாக இருந்தது. அதனால் அவள் லேசான தாக்குதலை செய்துவிட்டு மீண்டும் திரும்பி சண்டை போடும் களத்திற்கு சென்றாள். அந்த சமயம் மந்தாகினியின் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரிந்தது. மந்தாகினி மற்றும் கிருத்திகை இருவரும் களத்திற்கு வந்தபோது கமல் மட்டுமல்ல, அவனை விட மற்றவர்களும் இருவரையும் மிகவும் மோசமாக வர்ணித்தார்கள். ஆனால் மந்தாகினி கமலைத்தான் தேர்வு செய்து தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள். ஏனென்றால் அப்போதுதான் வீரா இந்த விஷயத்தில் தலையிடுவான் என்ற கணக்கில்தான் அவள் இந்த முடிவை எடுத்தாள். வீராவின் அதீத திறமையை பார்த்த மந்தாகினிக்கு அவனுடன் சண்டை போட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. அதனால் அவனை வம்பிழுப்பதற்காகத்தான் அவள் இவ்வளவு விஷயத்தையும் செய்தாள். நாம வீராவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனை என்னெல்லாம் பண்ணலாம் என்று மந்தாகினி யோசித்துக் கொண்டே சண்டை போடும் களத்திற்கு சென்றாள். சிறப்பு பிரிவு போட்டி விதிமுறைப்படி ஒரு வீரன் சண்டை களத்திற்கு வந்த பிறகு வெளியே செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அந்த வீரன் தோல்வியை ஒப்புக்கொண்டதாகத்தான் அர்த்தம். ஆனால் ஆதிசக்தி ஆசிரமம் தனிப்பட்ட சீடர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கும். அத்துடன் மந்தாகினியின் பின்புலமும் மிகவும் வலிமையானது. அதனால் அவளிடம் தேவையில்லாமல் பேச வேண்டாம் என்று எண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை. மறுபக்கம் மந்தாகினிக்காக கிருத்திகையும் பல மணி நேரம் காத்துக் கொண்டிருந்தாள். கிருத்திகை மிகவும் மரியாதையான பெண். அத்துடன் அவளுக்கு அவ்வளவு எளிதாக கோபம் வராது. அவள் மற்றவர்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்வாள். கமல் பேசியதை கேட்டு அவளுக்கு கோபம் வந்தது. ஆனால் மந்தாகினி அளவிற்கு கிருத்திகை கொடூரமானவள் அல்ல. மந்தாகினி கிருத்திகையை அலட்சியமாக பார்த்துவிட்டு, நீ ரொம்ப திறமையானவதான், உன்னோட சண்டை போடுற சக்தியும் ரொம்ப வலிமையானதுதான், ஆனா நீ எனக்கு சரியான எதிரி இல்ல கிருத்திகை என்றாள். ஏன்,
என்று புருவம் சுருங்க கேட்டாள் கிருத்திகை. அதற்கு மந்தாகினி சிறு புன்னகையுடன், உன்னோட சண்டை போடுற முறைய வச்சு பார்க்கும்போது நீ அவ்வளவு கொடூரமானவளா இல்ல கிருத்திகை. முக்கியமா ஆண்களுக்கு எதிரா நீ ரொம்ப கொடூரமானவளா இருக்கணும்ல. ஆனா நீதான் அப்படி இல்லையே. அதனாலதான் சொல்றேன், நீ எனக்கு சரியான எதிராளி இல்லைன்னு என்றாள். மந்தாகினியின் விசித்திரமான பேச்சை கேட்ட கிருத்திகை அவளது விழிகளை அலட்சியமாக சுழற்றினாள். நான் ஆண்கள் கிட்ட கொடூரமான சண்டை போடலன்னு யார் சொன்னாங்க? அதோட பெண்களோட சண்டை போடும்போது நான் எவ்வளவு கொடூரமானவன்னு உனக்கு எதுவும் தெரியாது என்றாள். ஓஹோ, அப்படியா விஷயம் என்ற மந்தாகினி சிறு புன்னகையுடன், எனக்கு என்னமோ இது நம்புற மாதிரி இல்ல என்றாள். நம்புற மாதிரி இல்லனா அப்ப சண்டை போட்டு பார்க்கலாம் என்று கிருத்திகை கையை நீட்டினாள். அப்போது அவளது கைக்கு ஒரு சின்ன அழகிய வாள் வந்தது. கிருத்திகை பயிற்சி முறையில் சிறந்து விளங்கியது. வேகத்தில்தான் அவள் தன் எதிராளியின் பாதுகாப்பு சக்தியை உடைப்பதோடு கண்குமைக்கும் நேரத்தில் கழுத்தில் கத்தியை வைக்கும் வல்லமையான வீராங்கனை. ஆனால் மந்தாகினிக்கு எதிராக அவளது திட்டம் செயல்படாது என்பது கிருத்திகைக்கு நன்றாக தெரியும். அதனால் அவள் அவளது முழு சக்தியையும் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். அரளி மலர்வாள் என்று கத்தினாள் கிருத்திகை. உடனே அவளது ஆன்மீக சக்தி பலவிதமான பூக்களாக மாறியது. பிறகு அது வேகமாக வாளுக்குள் சென்றது. கிருத்திகை வேகமாக மந்தாகினியை நோக்கி ஓடினாள். அரளி மலர் வாளின் நுட்பம் 100 நகர்வுகளை கொண்டது. ஒவ்வொரு தாக்குதலும் முந்தைய தாக்குதலை விட மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். இந்த நுட்பத்தை முழுமையாக பயிற்சி எடுக்க கிருத்திகை இரவும் பகலும் மிகவும் கஷ்டப்பட்டுள்ளாள். இப்போது அவள் 3 நிமிடத்தில் 100 தாக்குதல்களை செய்யவிருந்தாள். சொல்லப்போனால் ஒரு நிமிடத்திற்கு 30 தாக்குதல் என்ற கணக்கில் தாக்க இருந்தாள் கிருத்திகை. அவளது வேகம் மிகவும் கொடூரமாக இருந்தது. கிருத்திகை மந்தாகினியை தாக்கும் போது அங்கிருந்த பலரும் அவளது நிழலை மட்டும்தான் பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்கு அவளது வேகம் இருந்தது. கிருத்திகை தன்னை தாக்க வருவதை பார்த்ததும் மந்தாகினி அவளது ஆயுதத்தை எடுத்தாள். அடுத்த நிமிடம் இருவரின் ஆயுதமும் மோதிய சத்தம் அங்கிருந்த அரங்கம் முழுக்க எதிரொலித்தது. சில நிமிடங்களில் இருவரும் ஒருவரையொருவர் பல தாக்குதல்களை தாக்கி இருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் கிருத்திகையின் பச்சை நிற தாக்குதல் மந்தாகினியின் தங்க நிற வாளில் மோதும் போதும் மிகவும் வலிமையான சத்தம் கேட்டது. இருவரும் 2-3 அடி பின்னால் சென்றார்கள். கிருத்திகையின் முகம் மிகவும் கொடூரமாக இருந்தது. ஆனால் மந்தாகினி மிகவும் அமைதியான நிலையில் இருந்தாள். நீயும் கொடூரமான பொண்ணுதான் என்று சிரித்தபடி சொன்னாள் மந்தாகினி. இதற்கு கிருத்திகை எந்த ஒரு பதிலும் பேசவில்லை. அவள் தொடர்ந்து மந்தாகினியை தாக்கிக் கொண்டே இருந்தாள். இருவரும் மிகவும் கொடூரமாக தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதை அங்கிருந்த ஆண் வீரர்களை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இருவரும் 1 நிமிடத்திற்குள் கணக்கிட முடியாத தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். அதை பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. மந்தாகினி மற்றும் கிருத்திகை இருவரும் காற்றில் பட்டாம்பூச்சி போல் பறந்து சண்டை போடுவதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் இருவரையும் பாராட்டி கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த சில சீடர்கள் தங்களால் இந்த இருவரின் ஒரு தாக்குதலை கூட சமாளிக்க முடியாது என்பதை உணர்ந்து எச்சில் விழுங்கினர். இருவரின் சண்டையும் அரை மணி நேரம் நடந்தது. இறுதியாக கிருத்திகையின் அலறல் சத்தம் கேட்டது. அவளது கையிலிருந்த வாள் தரையில் விழுந்தது. அத்துடன் மந்தாகினியின் வாள் கிருத்திகையின் நெற்றியில் இருந்தது. கிருத்திகையின் முகத்தில் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது. அவள் ஏதோ தவறு செய்துவிட்டாள் என்பதை அவளது முகத்தை பார்த்தே புரிந்து கொள்ள முடிந்தது. கிருத்திகை இந்த சண்டையில் இன்னும் அவளது முழு பலத்தை பயன்படுத்தவில்லை என்பதை அவள் முகம் காட்ட அவளது முக பாவனைகளை பார்த்த மந்தாகினி, கிருத்திகை, நீ இந்த முடிவை எதிர்பார்க்கலன்னு நினைக்கிற. அதனால நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நாம 2 பேரும் மறுபடியும் சண்டை போடலாம். ஆனா நீ தோத்துட்டா நான் உனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பேன். சம்மதமா என்று கேட்டாள். அப்போது மந்தாகினியின் விரல்கள் கிருத்திகையின் முகத்தில் வருடிக் கொண்டிருந்தது. அதில் கிருத்திகையின் உடம்பில் ஒருவிதமான நடுக்கம் ஏற்பட்டிட
கிருத்திகையின் முகமே மாறியது. உடனே தனக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் அவள் திரும்பி நடுவரை பார்த்து தனது தோல்வியை ஒப்புக்கொண்டாள். இப்ப எதுக்கு நீ இப்படி பயப்படுற? நான் என்ன பேயா பிசாசா என்று கேட்டாள் மந்தாகினி. ஆனால் அதற்கு கிருத்திகை எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவளது வாளை எடுத்துக்கொண்டு களத்திலிருந்து வெளியே சென்றாள். இவ பேய் பிசாச விட கொடூரமானவ என்று தனக்குள் நினைத்துக் கொண்டே வெளியே சென்றாள் கிருத்திகை. இந்த இருவரின் சண்டை அங்கிருந்த அனைவருக்கும் உண்மையில் விருந்தாக அமைந்தது. அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் இருவரின் சக்தியை பார்த்து அதிசயித்துத்தான் போனார்கள். அத்தோடு அடுத்த போட்டியை கேட்டும் அங்கிருந்த அனைவரும் மேலும் ஆரவாரமாக கத்தினார்கள். ஏனென்றால் அடுத்த போட்டி தமிழேந்திக்கும் வடிவேலனுக்கும் தான் நடக்கவிருந்தது. இந்த போட்டியிலும் தமிழேந்தி அவனது வாளை பயன்படுத்தவே இல்லை. இது வடிவேலனை மேலும் கோபப்படுத்தியது. அப்படி இருப்பினும் அந்த போட்டியில் வடிவேலன் மிகவும் மோசமாக தமிழேந்தியிடம் தோல்வி அடைந்தான். பின் அடுத்த போட்டி அறிவிக்கப்பட்டது. அடுத்த போட்டி பொற்கதிர்குழு சீடன் வீரசிம்மனுக்கும் தனிப்பட்ட சீடன் சந்தீபனுக்கும் என்றார். சந்தீபன் சக்திக்கு அவன் முதல் 5 இடத்துல நிச்சயம் பிடிப்பான். ஏன்னா அவன் ஆசிரியர் சேதுபதியோட சீடன். சந்தீபன் எதிராளியை கொல்றதே ரொம்ப கொடூரமா இருக்கும். அவனை வீரா எப்படி சந்திக்க போறான்னு தெரியலையே. இந்த போட்டியில மட்டும் வீரா ஜெயிச்சா அது நிச்சயம் ஆச்சரியமான விஷயம்தான். அதோட இந்த போட்டி இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியை விட ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வீரா சந்தீபனை எப்படி சமாளிக்கப் போகிறான்? சந்தீபன் சக்தி அவ்வளவு வலிமையானதா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளு. Uploaded by Dino on service. வீரா மற்றும் சந்தீபன் போட்டியை பற்றிதான் அங்கிருந்த அனைவரும் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று வீராவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளில் ஆசிரியர் சேதுபதியும் இருந்ததை வீரா நினைவு கூர்ந்தார். அத்துடன் இப்போது வீரா சண்டை போடப் போகும் வீரன் ஆசிரியர் சேதுபதியின் சீடன் என்று தெரிந்தது. இந்த போட்டியில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் வீரா. சந்தீபன் சாதாரணமான ஒரு கருப்பு உடை அணிந்திருந்தான். அவனது முகம் மிகவும் கோபமாக இருந்தது. ஆனால் இதில் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவனது உடம்பிலிருந்து எந்த ஒரு சக்தியும் வெளிப்படவில்லை. பொதுவாக குழந்தைகளுக்கு குழந்தைத்தனம் இருப்பது போல அறிஞர்களுக்கு அறிஞர் ஒளி இருக்கும். போர் வீரர்களுக்கு கொலை செய்யும் ஒளி இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர் சொந்த ஒளி உண்டு. ஒவ்வொரு நபரின் உடலும் அவர்களின் குணங்களுக்கு ஏற்ப ஒளியை வெளியிடுகிறது. அனைத்து வீரர்களுமே ஒருவிதமான சக்தியை வெளிப்படுத்துவார்கள். அவரவர் தகுதிக்கு ஏற்ப சக்திகள் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கும். உதாரணமாக ஒரு சாதாரண நபரின் ஒளி ஒரு போர் வீரனுடன் ஒப்பிடும் போது மிகவும் லேசாக இருக்கும். பலவிதமான பயிற்சிக்கு பிறகு ஒரு சாதாரணமான வீரனின் ஆன்மீக சக்தி மிகவும் வலிமையாக மாறும். அப்படித்தான் அந்தந்த வீரனின் சக்தி அவனது உடம்பில் இயற்கையாக தெரியும். ஆனால் வீராவுக்கு முன்னால் நிற்கும் சந்தீபனின் சக்தி அவனது கட்டுப்பாட்டில் இருந்தது. அவனிடம் ஏதோ ஒரு ரகசிய நுட்பம் இருக்கிறது. அதனால்தான் அவன் அதை மறைத்து வைத்திருக்கிறான் என்று வீரா யூகித்தான். முதலில் பித்தூனுக்கு எதிரான சண்டையில்தான் வீரா தனது சக்தியை தானே உணர்ந்து பார்த்தான். ஆனால் இப்போது அவனுக்கு எதிரில் இருக்கும் சந்தீபனை பார்க்கும் போது அவனுக்கு ஏதோ விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த நடுவர் போட்டியை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னதும் சந்தீபன் வீராவை பார்த்து விசித்திரமாக சிரித்துவிட்டு எதுவும் பேசாமல் அவனை பார்த்தான். பின் திடீரென நகர்ந்தான். அவன் அங்கிருந்து நகர்ந்ததும் அந்த இடத்தில் அவனது நிழல் வந்தது. ஆனால் அது அப்படியே அச்சு அசல் சந்தீபன் போலவே இருந்தது. பிறகு சந்தீபன் ஒரு அடி முன்னால் சென்றான். அப்போது அவனுக்கு பின்னால் ஒரு நிழல் வந்தது. அடுத்த சில நிமிடங்களில் வீராவை சுற்றி சந்தீபனின் பல நிழல்கள் வந்தது. வீராவின் மாய உடலில் இருந்து சந்தீபனின் நிழல் மாறுபட்டிருந்தது. ஏனென்றால் வீராவின் மாய உடல் நிழல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சந்தீபன் நிழல் அவனது உடலைப் போலவே இருந்தது. அது உண்மையில் வீராவை சுற்றி சந்தீபன் நிற்பது போலவே இருந்தது. அதை பார்த்த வீரா, ஒருத்தன் எப்படி
அவனுடைய ஆன்மீக சக்தியை வச்சு அவன மாதிரியே உடலை கொண்டு வர முடியும்? இவனோட மாயையோ கொலை பண்ற கலையோ ரொம்பவே விசித்திரமா இருக்கு என்று நினைத்தார். அதே நேரம் அந்த அனைத்து நிழலும் ஒன்றாக சந்தீபனின் உடலில் இணைந்து அவனை மறைக்க ஆரம்பித்தது. அத்துடன் சந்தீபன் அவனது விருப்பப்படி அந்த களத்தின் சூழலை மாற்றி வலம் வந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் வீரா சந்தீபனின் மீதே முழு கவனத்தையும் வைத்திருந்தார். வீராவின் தெய்வீக உணர்வு தன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று சந்தீபனுக்கும் நன்றாக தெரிந்தது. அதனால் அவன் வீராவை உடனே தாக்க முடிவெடுக்கவில்லை. அத்துடன் அதிகப்படியான நிழல் உடல்களை உருவாக்கி அதை அங்கும் இங்கும் வேக வேகமாக செல்ல வைத்துக் கொண்டிருந்தார். இதனால் அந்த களம் முழுக்க சந்தீபனின் நிழல் உடல்கள் அளவுக்கு அதிகமாக காட்சியளித்தது. அது சந்தீபனின் கண்கட்டி வித்தைகளில் ஒன்று. சந்தீபன் மற்றும் அவனது மாய உடல்கள் அனைத்தும் திடீரென வேகம் எடுக்க சந்தீபனின் உடல் அந்த இடத்திலிருந்து மறைந்து போனது. வீராவின் தெய்வீக உணர்விலிருந்தும் சந்தீபனின் உடல் விடுபட்டது. அதை உணர்ந்த வீரா, ஓஹோ, இவன் நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சிக்க பாக்குறானா என்று நினைத்தார். பின் வீரா தனக்கு முன்னால் மிதந்து கொண்டிருந்த நிழல்களை கூர்ந்து பார்த்தார். ஆனால் சந்தீபன் எங்கிருக்கிறான் என்று வீராவுக்கு தெரியவில்லை. வீராவிடம் இதுபோன்ற தாக்குதல்களை சமாளிக்க நல்ல வழி என்று எதுவும் இல்லை. முக்கிய விஷயம் என்னவென்றால் சந்தீபன் தனது ஒளிவட்டத்தை முழுவதுமாக மறைத்து வைத்திருந்தார். அதனால் சந்தீபனாகவே வீராவை நேராக தாக்க வரும் வரை வீரா காத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வாய்ப்பை வீராவுக்கு சந்தீபன் கொடுப்பானா என்பதுதான் சந்தேகமே. இந்த நேரத்தில் சந்தீபன் ஒரு நிழலிலிருந்து மற்றொரு நிழலுக்கு மாறிக்கொண்டே வீராவை அலட்சியமாக பார்த்துக் கொண்டிருந்தார். அவன் ஏற்கனவே வீராவை தனது இலக்காக நிர்ணயித்து விட்டார். பெரும்பாலான போர் வீரர்களைப் போல அல்லாமல் சந்தீபன் முக்கியமாக கொல்லும் கலையைத்தான் பயிற்சி செய்தார். வடக்கு திசையில் கொலை வேட்டை குலம் என்ற ஒரு குலம் இருந்தது. இதன் தலைமை அலுவலகம் மற்றொரு கண்டத்தில் உள்ளது. ஆனால் அதன் சின்ன கிளைதான் இங்கு வடக்கு திசையில் இருந்தது. இந்த கொலை வேட்டை குலம்தான் கொலை செய்யும் கலையில் சிறந்து விளங்கியது. இவர்களது எதிராளி எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவர்களை கொல்லும் அளவிற்கு இவர்கள் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். இவர்கள் கையில் இறந்த அரசர்களின் எண்ணிக்கை அதிகம். இதனால் அந்த கொலை வேட்டை குலம் மற்ற ராஜ்யத்திற்கெல்லாம் ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. அதனால் 300 வருஷத்திற்கு முன்னால் ஒரு அரச குடும்பம், ஆதிசக்தி ஆசிரமம் மற்றும் 8 உயர்குடி குடும்பம் என்று அனைவரும் இணைந்து கொலை வேட்டை குலத்தை அழிக்க ஒரு முகாமை அமைத்தார்கள். அதில் அந்த குலமே அழிக்கப்பட்டது. அதில் சிலர் பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். இந்த குலத்தின் கடைசி வம்சாவளிதான் சந்தீபன். இவன் பிறப்பிலிருந்து இவனுக்கு கிடைத்த வரம்தான் இவனது சக்தியை மறைத்து வைப்பது. அத்துடன் இவன் மற்றவர்களை விட மன ரீதியான சக்தியிலும் மிகவும் வலிமையாக இருந்தான். இந்த 2 சக்தியை வைத்துத்தான் இவன் மிகப்பெரிய வீரனாக மாறினான். இவனது குறிக்கோள் எல்லாம் வடக்கு திசையை விட்டு அவனது கண்டத்திற்கு செல்வதுதான். சந்தீபனது முக்கிய இலக்கு தனது குலத்தின் தலைமை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். அந்த குலத்தின் இளம் வீரர்களோடு போட்டி போட வேண்டும் என்பதுதான். அதற்கு ஆதிசக்தி ஆசிரமமும் சரி, புனித ஆசிரமமும் சரி, இரண்டுமே அவனது வலிமையை அதிகப்படுத்த மிகவும் உதவியாக இருக்கும் என்பதுதான் அவனது எண்ணமாக இருந்தது. ஒரு மிகச்சிறந்த வீரனுக்கு அறிவையும் வலிமையையும் அதிகப்படுத்திக் கொள்வதுதான் மிகவும் முக்கியமானதாகும். இதற்காகத்தான் சந்தீபன் அனைவருக்கும் தெரியாமல் மறைவாக இருந்து அனைத்து வீரர்களை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொண்டான். அத்துடன் ஆசிரியர் சேதுபதி சந்தீபனுக்கு தனது ஆன்மீக சக்தி மூலம் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். அது வீராவுடன் சண்டை போட்டு அவனை கொல்ல வேண்டும் என்பதுதான். அரங்கத்துல ஏதாவது தெரியாம பண்ற மாதிரி செஞ்சு வீராவை கொன்னுடு என்பதுதான் ஆசிரியர் சேதுபதி சந்தீபனுக்கு அனுப்பிய செய்தி. இது போன்ற சண்டையில் வீரர்கள் மரணிப்பது எல்லாம் சாதாரணமான விஷயமாகத்தான் எடுத்துக் கொள்ளப்படும். அதனால்தான் சந்தீபன் வீராவுக்கு சற்று பயத்தை காட்டிவிட்டு பிறகு கொல்லலாம் என்று எண்ணினான். தனது கையால் ஒரு வீரனை கொல்லப் போகிறோம் என்ற எண்ணமே சந்தீபனுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. அதனால்
அவன் தனது குருவின் உத்தரவை மனமாற ஏற்றுக்கொண்டான். ஆனால் வீராவின் விசித்திரமான உணர்ச்சிகள் சந்தீபனை சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த சண்டை களத்தில் இருந்த நிழல்கள் எல்லாம் சந்தீபனின் நிழல் கொலை அணி ஆகும். இதை ஒரு பொறியாக வைத்தான் சந்தீபன். அந்த பொறியில்தான் வீராவும் சிக்கி இருந்தான். சந்தீபனின் கணக்குப்படி இப்போது வீரா பயத்தையோ அல்லது பதற்றத்தையோ காட்ட வேண்டும். ஆனால் வீராவின் முகத்தில் இந்த இரண்டும் இல்லாதது சந்தீபனுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. இது ரொம்ப சலிப்பா இருக்கே என்று எண்ணிய சந்தீபன் வீராவின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். உடனே சந்தீபன் அரங்கமே அதிரும் வகையில் சிரித்தார். பொதுவாக இப்படி செய்வது எதிராளியின் நம்பிக்கையை உடைக்கும், எதிராளியிடம் பயத்தை உண்டு பண்ணும். வீராவை நன்கு பயமுறுத்தி சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் சந்தீபன் நினைத்திருந்தான். அவன் சிரித்தபோது அவனது அனைத்து நிழலும் சத்தமிட்டு சிரித்தது. அந்த சத்தத்தில் எது உண்மையான சந்தீபன் என்று கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அப்போது வீரா, ஓஹோ, நீங்களாம் சிரிக்க கூட செய்வீங்களா? நான் கூட ஏதோ சும்மா அங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் போவீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கிறீங்களே என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் அனைத்து நிழலும் சிரிப்பதை நிறுத்தியது. சந்தீபனுக்கு வீராவின் மீது கோபம் அதிகரித்தது. அதே நேரம் வீரா அவனது கையை அசைத்தான். உடனே அங்கு வீராவுக்கு பின்னால் 6 மாய நிழல் உடல்கள் வந்தது. அது என்னவென்று சந்தீபன் உணர்வதற்கு முன்பே அந்த நிழல் உடல் ஒன்று சந்தீபனை நோக்கி நகர்ந்து சென்றது. அதை பார்த்த சந்தீபன் திடுக்கிட்டு போனான். ஆனால் உடனே சந்தீபன் அடுத்த நிழலுக்குள் சென்று விட்டான். ஆனால் வீராவின் நிழல் உடல் சந்தீபனின் நிழல் உடலில் மோதியது. இதனால் அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அதை பார்த்த நடுவர், இந்த பையனுடைய உணர்வு ரொம்ப கூர்மையானதா இருக்கு. இவன் ஒருவேளை சந்தீபன் எந்த நிழல்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டானா என்ன என்று நினைத்தா. உன்னோட மறைஞ்சு விளையாடுற நுட்பம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா நான் உன்னை வம்பிழுக்கும் போது மட்டும்தான் நீ உன்னோட சக்தியை பயன்படுத்துற இல்லையா என்றான் வீரா. உன்னோட உணர்வு ரொம்ப வலிமையானதுதான், ஆனா அதை வச்சு என்னை எதுவும் பண்ண முடியாது வீரா என்று சிரித்தபடி சந்தீபனின் நிழல்கள் அனைத்தும் ஒன்று சேர கூறியது. அதை கேட்டு வீரா சிரித்து விட்டு, நான் உனக்கு சமமானவை இல்லைன்னா நீ ஏன் மறைஞ்சுக்கிட்டு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க? முன்னாடி வந்து என்ன ஜெயிக்கலாம்ல. ஆனா நீ என் முன்னாடி வந்தா எங்க நான் அடிச்சே ஜெயிச்சிடுவேனோன்னு பயந்துட்டு கோழ மாதிரி மறைஞ்சுக்கிட்டு இருக்க. ஐயோ என்று தூண்டி விட்டான். சந்தீபன் வீராவின் கோபத்தை தூண்டி அவனை சீர்குலைக்க நினைக்க, இங்கு வீராவின் செய்கையில் சந்தீபனின் கோபம்தான் அதிகரித்தது. அதை உணர்ந்தவன், இல்ல, நான் கோபப்படக்கூடாது, நான் இவனுடைய அமைதியை சீர்குலைக்கணும், அப்பதான் என்னால இவனை ஜெயிக்க முடியும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட சந்தீபன் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டான். அதே நேரம் அரங்கத்தின் நடுவில் இருந்த வீராவு சந்தீபன் இப்போதைக்கு வரமாட்டான் என்பதை உணர்ந்தவன் போல தரையில் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு நடுவரை பார்த்தார். நடுவரே, இப்போதைக்கு சந்தீபன் என் கூட சண்டை போட வரமாட்டான்னு நினைக்கிறேன், அதனால நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் என்றான். இதை கேட்ட நடுவருக்கு சிரிப்பு வந்தது. மேலும் வீராவை நினைத்து ஆச்சரியமாக உணர்ந்தார். ஆனால் ஒவ்வொரு வீரனுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்குதல் திறமை இருக்கும். அதனால் வீராவுக்கு நடுவர் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. வீரா சொன்னது நடுவருக்கு மட்டுமல்லாது அங்கிருந்த சீடர்களுக்கும் கேட்டது. அவர்களுக்குமே கூட இந்த சண்டை மிகவும் சலிப்பாகத்தான் இருந்தது. யாயா, இந்த சந்தீபனுக்கு என்ன ஆச்சு? வீராவுக்கு இந்த சண்டை சலிப்பாகி தரையிலே உட்கார்ந்துட்டானே, அதுக்கப்புறமும் இந்த கோழைய ஒவ்வொரு தாக்குதலும் செய்ய இப்படி தயங்குறான். அட கடவுளே, இது சண்டை போட்டிதானா? இந்த சண்டைய பார்த்தா எனக்கு தூக்கம் தான் வருது. இந்த சந்தீபா உண்மையாவே ஆசிரியர் சேதுபதியோடைய சீடன் தானா? அட ஆமாப்பா, இவன் ஆரம்பிக்கும் போது ஏதோ அது இதுன்னு பேசினா, ஆனா இப்ப என்னடானா கோழை மாதிரி போய் மறைஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஆதிசக்தி ஆசிரமத்துல பல கோழையான வீரர்கள் இருக்காங்க போல இருக்கே. ஆமாமா, இவன் உண்மையிலேயே ரொம்ப பெரிய கோழைதான். ஏன்னா
அவனுக்கு வெளியே வந்து சண்டை போடவே பயமா இருக்கு போலயே என்று அங்கிருந்த அனைத்து சீடர்களும் வாய்க்கு வந்தபடி சந்தீபனை வசைப்பாடிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுடன் சேர்ந்து பார்த்திபன் மற்றும் மந்தாகினியும் சத்தமிட்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பலருக்கும் சந்தீபனை பற்றி தெரியும். சந்தீபன் எப்போதும் நேருக்கு நேர் நின்று சண்டை போட மாட்டான் என்றும் அவன் கொலை செய்யும் கலையை கற்றவன் என்றும் நன்றாக தெரியும். அவன் எப்போதும் மறைந்திருந்து சரியான வாய்ப்புக்காக காத்திருந்து எதிராளியை ஒரே தாக்குதலில் கொன்று விடுவான். இந்த தந்திரத்தை தான் அவன் கையாண்டு கொண்டிருந்தான். ஆனால் வீராவின் வார்த்தையை கேட்ட சந்தீபனின் தந்திரம் எல்லாம் தவிடு பொடியானது. அத்துடன் சேர்த்து சந்தீபனின் மறையும் நுட்பமும் பல சீடர்களின் சிரிப்புக்குரிய ஒரு விஷயமாக மாறியது. அப்போது பார்த்திபன், இந்த வீரா ரொம்ப பெரிய தந்திரவாதிதான், இவன் பேசுறதெல்லாம் கேட்டும் சந்தீபன் எப்படிதான் அமைதியா இருக்கான்னு தான் தெரியல என்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீராவுக்கு முன்னாடி அவன் வந்தா உண்மையாவே தோத்து போயிடுவாங்கிறதுக்காக தான் வராம இருக்கான் போல என்று சிரித்துக் கொண்டே கூறினாள் மந்தாகினி. அதை கேட்டு பார்த்திபனும் சிரித்தான். மந்தாகினி தொடர்ந்து பேசினாள். இப்ப எனக்கு வீரா கூட சண்டை போடணுங்கிற ஆர்வம் அதிகமாயிட்டே போகுது. நான் மட்டும் அவனை தோக்கடிச்சிட்டேன்னா அப்புறம் அவனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்றாள். ஓஹோ, ஏன் நீ அவன் கிட்ட தோத்து போயிடுவியோன்னு பயம் இல்லையா என்று பார்த்திபன் கேட்க, அப்ப அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணுவான். ஆனா அவன் அப்படி என்ன பண்ணுவான்னு தான் எனக்கே தெரியல என்று கிண்டலாக சொன்னாள் மந்தாகினி. அதை கேட்ட பார்த்திபன் அதிர்ச்சியுடன், என்னது என்று கேட்டுவிட்டு தலையில் கை வைத்து அமர்ந்தான். இந்த பைத்தியக்காரி கூட பேசாம இருக்கிறதா நல்லது, ஐயோ என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். வீரா அடுத்து என்ன செய்ய போகிறார்? பார்வையாளர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? மேலும் தெரிந்து கொள்ள இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.